1 ஏக்கர் 2 லட்சமா? 1 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கோம், அதை பமி பேர்ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே தானே? ஓகே, பமியோட இடத்துக்கு பமி வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குடா. சூப்பரா இருக்கு இல்லையா? பாம்பு பாரு. வெல்கம் பேக் டு இன்னி ஒரு புது வீடியோ. 1 ஏக்கர் இடம் 2 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு நாங்க வாங்க போறோம். வாய்ப்பு இருக்காதீங்க, 1 ஏக்கர் 2 லட்சம் ரூபாய்க்குலாம் கோயம்புத்தூர்ல கிடைக்காது. ஆனா நான் இதை பமிட்ட சொல்ல போறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா பமி என்ன வச்சு செஞ்சுட்டா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பமியை வச்சு செய்ய போறோம். ஸோ அதுக்கு முதல்ல கதவு லாக் பண்ணும். பமி வீட்டுல இல்ல, கடைக்கு போயிருக்க ட்ரெஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே லாக் பண்ணியாச்சு. ஸோ என்ன பிளான் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விவசாயம் பண்றாங்க. அவங்களோட சொந்தக்காரங்களோட ஒரு இடம் அப்படின்னு சொல்ல போறேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, செண்பகவல்லி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் துணைக்கு கூப்பிட போறேன் பிராங்க் பண்றதுக்காக. நேற்று நைட்டே அவங்களுக்கு எல்லா மெசேஜும் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுப்பா, இந்த மாதிரி இடம் இருக்குன்னு சொல்லு, நாங்க கண்டிப்பா என்ன வாங்குன்னு சொல்லி கம்பல் பண்ண, அக்கௌண்ட் நம்பர்லாம் கூட இந்த மாதிரி சொந்தக்காரங்களோடதுன்னு சொல்ல போறேன். கரெக்டா பமி வரதுக்கும் அவ கால் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, நம்ம போய் இன்னைக்கு பமியை வேற லெவல்ல பிராங்க் பண்ண போறோம். எல்லாம் நல்லா ஆசை காட்டி கடைசியில பாத்தீங்க அப்படின்னா சும்மா பிராங்க்னு சொல்ல போறேன். சோ வீடியோ வேற லெவல்ல இருக்க போது ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வாங்க போய் பமியை பிராங்க் பண்ணலாம். சோ ஆக்சுவலா நான் பமி கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னா, நாளைக்காக வெள்ளிக்கிழமை நாளைக்கு, சோ நாளைக்காக ஒரு வீடியோ வேணும் பமி, நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அவன் வரதுக்குள்ள நான் பண்ணுவேன். ஆக்சுவலா இந்த கேமரால அடுத்த வர ஷார்ட்ஸ் வந்துட்டு ஷூட் பண்ண முடியாது, அதுக்காக அங்க ஒரு கேமரா நான் வச்சிருக்கேன். சோ அதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆக்சுவலா பக்கி கடைசியில பாத்தீங்க அப்படின்னா கால் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், சரியான சீன் ஆயிடும். ஓகே, ரிங்கு போகுது. ஆக்சுவலாக பகீர்னு இருக்கு. ஒவ்வொரு ப்ராங்க் பண்ணுறப்போ நான் லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பயமாக இருக்கும், இது எங்கடா போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அட்டன் பண்ண மாட்டேங்கிறா இவ? அட்டன் பண்ண மாட்டியோன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அட்டன் பண்ணிட்டாங்க. ஸோ கேமரா ஆன்ல இருக்கு. ஓகேவா? நான் நேற்றே உங்ககிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தேன்ல, அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்ல? ஓகே ஓகே, பமி பார்த்தோன்னா கடைக்கு போயிருக்கா. அவள் வெளியே போன நேரத்தில் தான் உனக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். ஒரு கரெக்டாக ஒரு 20-25 மினிட்ஸ் கழிச்சு எனக்கு கூப்பிடு. ஓகேவா? கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இடம் இருக்கு, நான் நேற்று சொல்லியிருந்தேன்ல அதே டைலாக சொல்லு. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சொல்ற மாதிரி. ஓகே டன். ஓகேவா? நான் இப்போ கட் பண்ணுறேன். கரெக்டாக எனக்கு 20 மினிட்ஸ் கழிச்சு கூப்பிடு. ஓகே பை. ஸோ பமி வரட்டும், பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி பமியை வேற லெவலில் ப்ராங்க் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். போய் டக்குன்னு போய் கதவை திறந்துடலாம். இல்லை அப்படின்னா வந்துட போகிறோம். அவ வேற ஐயோ வண்டா ஐயோம்மா. ஓகே, பமி மேடம் வந்துட்டாங்க. போலாமா? ரெஸ்டாரண்ட் போலாமா? சும்மா ஒரு இன்ட்ரோ எடுத்துட்டு நீ வெளியே போயிட்டு வந்து இல்லை அதான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சா? ஸோ பயங்கர டயர் ஆயிட்டீங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடக்கிறீங்க இல்லையா? பைக்ல கொண்டு போய் விடுன்னு சொன்னா உன்னால முடியாது. நான் தான் ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தேன்ல, குப்புன்னு வேர்த்திருக்கு. போலாமா? ரெடியா? ட்ரெஸ் மாத்தணும், அந்த ட்ரெஸ் போட்டா போறது. டைம் வந்துட்டு 11:30 ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கே போவா? 1 மணிக்கா? ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு போகலாம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. நீ ஏதாவது சொல்றியா? இன்ட்ரோ ஏதாவது போடுறியா? இன்ட்ரோ நீ ஃபர்ஸ்டே கொடுத்துட்டான். திருப்பி ஒரு இன்ட்ரோ போடுங்க. ஓகே. A few moments later. செண்பகவல்லி கூப்பிடாத திடீர்னு கூப்பிடுறா. செண்பகவல்லி கூப்பிடுறா துணி எதுக்கா இருக்குன்னு தெரியலையே. ஹலோ செண்பகவல்லி, சூப்பரா இருக்க, நீ எப்படி இருக்க? பமி சூப்பரா இருக்கா, நீ எப்படி இருக்க? ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க? அம்மா அப்பாவா? சொல்லு. ஓகே ஓகே ஓகே. லேண்ட் வாங்குற ஐடியால தான் இருக்கேன். எவ்வளோ? 1 ஏக்கர் 2 லட்சமா? சீரியஸா 1 ஏக்கர் 2 லட்சம் ரூபாயா? ஆமா சீரியஸாவே லேண்ட்லாம் நல்ல லேண்ட் தான். பட் இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பண்றது கிடையாது. ஏன்னா சைட் போட்டு விற்கணும்னா நிறைய டிடிசிபி அதெல்லாம் வாங்கணும், அதுக்கெல்லாம் சுத்தமா நாலேஜ் இல்லை, வசதி இல்லை. ஃபேமிலி எமர்ஜென்சினால அவங்க சேவ் பண்றாங்க. எங்கிட்டயும் எங்க அம்மா சொன்னாங்க எங்கிட்ட, அதனால என்
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லலாம். யாராவது வாங்குறதா இருந்தா நல்ல ரேட் தானே வாங்கட்டும் அப்படின்றப்ப நான் உனக்கு phone பண்ணேன். ஓகே, இப்போ எப்படி பேமெண்ட் எப்படி பண்ற மாதிரி இருக்கும்? இன்னைக்கே பண்ணிட்டா லேண்ட் நம்ம பேர்ல பண்ணிக்கலாமா? நாளைக்கு ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமா? அது நீ இமீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. பிகாஸ் அவங்களோட சொந்த லேண்ட் தான் அது. அவங்க ரொம்ப தாத்தா காலத்துல அவங்க கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்க லேண்ட் தான். ரொம்ப வருஷமாவே விவசாயம் எல்லாம் பண்றதே கிடையாது. ஓகே, இப்போ ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்னால அவங்க சேல் பண்றாங்க. சோ இமீடியட்டா நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உன்னோட சொந்தமா எப்படி இது? எனக்கு நல்ல ரிலேட்டிவ் தான், எனக்கு க்ளோஸ் ரிலேஷன் தான் அவங்க. ஓகே, சரி, ஓகே. சொந்தம் கூட சொல்லுவாங்க. நான் பம்மி கிட்ட இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கூப்பிடுறேன். ஒரு 10 minutesல கூப்பிடுறேன். சரி, ஓகே. வாங்கிடலாமா? எங்க சொன்னது ஏதாவது வாங்கிடலாமா? போடா 2 லட்சம் தாண்டி. 2 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு வேல்யூ இல்லையே. எதுக்கு உனக்கு இடம்? அது ஒரு ஏக்கர் 2 லட்சத்துக்கு வர சுடுகாடு இருக்கிறது. சுடுகாடு எதுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க? அதுதான் சொல்லல, விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடமாமா அது. நீங்க எனக்கு கண்ணில் வெளிச்சம் அடிக்குது. இங்க உட்காரியா? நான் என்ன பண்றேன்? நீ வாஸ்துப்படி இங்க உட்கார்ந்தாதான் நம்ம இடம் வாங்குவோமாமா. வாங்கி வந்து உட்கார்ந்து ஒரு மாதிரி வெளிச்சம் அடிக்குது. நீ இங்க வந்து உட்காரு. நாங்க உட்கார கூடாது. நீ நேரு ஆப்போசிட்ல வச்சு பேசினாதானே நம்ம டீல் பேச முடியும். அப்ப ஏன் கண்ணுல வெளிச்சம் அடிக்காதா? உன் கண்ணு பெருசா இருக்குல்ல, வெளிச்சம் அடிக்காது. விவரம் தானே. வாங்கிடலாமா இடத்த? சீரியஸா சொல்றேன். நான் சீரியஸா தான் சொல்றேன். இவங்க வந்து உட்காந்துட்டு இல்ல, இந்த இடம் உட்காந்துட்டு இல்ல, அங்கதான் வந்துட்டு சுக்கரன் திசை வந்துட்டு இங்க இருந்து அடிக்குமாமா. நீ கேரளா காரி தானே, உனக்கு அதெல்லாம் தெரியாது இல்ல? தெரியுமா? தெரியாது. எங்க ஊர்ல எல்லாம் சுக்கரனே சனி எல்லாம் பாக்குறது இல்ல. ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரே ஒரு சனியா நீதான்டா. ஒரு பெண்ணை வந்துட்டு வாசப்படியை பார்த்த மாதிரி உட்கார வச்சோம் அப்படின்னா இடத்த சீக்கிரமா வாங்கிடலாம் அப்படிங்கறத இங்க ஒரு இது இருக்கு, ஒரு பிலீஃப் இருக்கு. இல்லையா? இல்ல, செண்பகவல்லி வீடு இருக்குல்ல, ஆமா, செண்பகவல்லி வீடு பக்கத்துலதான் வருவது. யோசிச்சு பண்ணணும்டா. அவன் மாமா தானே, செண்பகவல்லி மாமா தானே, இதுல என்ன இருக்கு? எல்லாம் சொந்தக்காரங்களை தாண்டா நம்ப முடியாது. ஃப்ரெண்ட்ஸை நம்பலாம்ல. செண்பகவல்லி மாமா தான், மாமா வந்துட்டு விற்கிறாரு, அவ அர்ஜென்ட் அப்படிங்கறதுனால அவனை கூப்பிட்டு சொல்றா. ஒரு ஏக்கரை வச்சு நம்ம என்னடா பண்றது? விவசாயம் பண்ணு, போயிட்டு விவசாயம் பண்ண. நீ போயிட்டு நீ போய் பண்ணு, நான் எதுக்கு பண்ணணும்? உனக்கு அதெல்லாம் பிடிக்கும்ல விவசாயம் பண்ணலாம். முதல்ல அது ஏதாச்சும் சுடுகாடு ஏதாவது இருந்திருக்கும், அதனாலதான் இவ்வளவு கம்மி ரேட்டு கொடுக்குறாங்க. சுடுகாடு எதுக்கிட்டே விற்கிறாங்க? சுடுகாடு இருந்துச்சு அவங்க புதைக்கதான் செய்வாங்க. இந்த பழையதாய இதுண்டாவுல சுடுகாடக்க. ஆமா, இனி அவளை குளிச்சுடா தலை இல்லாண்டாமோ அது மேல ஃபுல்லா மண்ணிட்டு சரியாக்கி இதாக்கி எல்லாமே சுடுகாடு தான் ஒரு காலத்துல. அந்த சோம்பிலாண்டா எல்லாம் ஒரு காலத்துல எத்தனையோ பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செத்துருப்பாங்க. அவங்க எல்லாம் உள்ளதா இருப்பாங்க. இப்ப எல்லாமே சுடுகாடு தானே. இதுல என்ன இருக்கு? ஒரு ஏக்கர் கிடைக்குது 2 லட்சம் ரூபாய்க்கு. 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏக்கர். 2 லட்சம் கொடுத்தா போப்போ. ஆமாண்டி, இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம வாங்கிக்கலாம்ல. இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? நீ என்னடா சொல்ற? நீ இப்போ யாரு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போலாம், அவ்வளவுதான். நம்ம ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கொடுத்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 50,000 கொடுத்து நம்ம இடத்த ஹோல்டு பண்ணி வைக்கலாம்ல. யாருக்காவது கொடுத்தாங்க அப்படின்னா கம்மி விலை கம்மி, கோயம்புத்தூர்ல அது கிடைக்கிறதே பெரிய விஷயம். சரி வாங்கலாம். நம்ப முடியலடா என்னால. நம்பித்தான் ஆகணும். சில விஷயங்கள் வந்து நம்புறதுக்கு கசப்பாத்தான் இருக்கும், ஆனா நம்பித்தான் ஆகணும். செண்பகவல்லிங்கிறதுனால நம்புறேன். சரி, நான் கூப்பிட்டு தரேன், நீயே பேசுறியா? இதான் பெரிய கையாச்சு, இந்த மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் ஹேண்டில் பண்ணிருப்பீங்கல்ல. நான் எனக்கு 100 இடம் வாங்கி விற்கலாம். இந்த பண்ணி பெரியவங்க கிட்ட ஏதாவது கேட்க வேண்டாமா? யாரு பெரியவங்க இருக்காங்க? யாருமே பெரியவங்க. ஹலோ, ஏன் நம்பவே மாட்டீங்க செண்பகவல்லி? ஏதோ சுடுகாடுன்னு சொல்லி சுடுகாடா இருக்குன்னு சொல்றா. சுடுகாடுலாம் இல்ல, நீங்க போய் பாருங்க. நம்ம காலேஜ் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, நம்மளோட காலேஜ்ல இருந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் போவோம்ல, அதுக்கு கொஞ்சம் பேக் சைடு தான் இருக்கு. சத்தியம் பாருங்க செண்பகவல்லி. நிஜமா பொய்யெல்லாம் இல்ல. அவங்க இப்போ எங்களோட லேண்ட், எங்க சொந்த அம்மா அப்பா வித்த லேண்டே நாங்க கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளவுக்கு ஒரு 11 lakhs தான் வித்தாங்க. ஒரு 2 ஏக்கர். ஏன்னா அப்போ வித்தது வந்து அவங்க ஒரு எமர்ஜென்சிக்காக வித்தாங்க. அதே சிச்சுவேஷன் எல்லா அக்ரிகல்ச்சர் பண்றவங்களோட நிலைமையும் இதுதான். ஸோ லேண்ட் எல்லாம் நல்ல லேண்டு, உனக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிளியரா இருக்கும். அப்ப இப்ப பைசா நமக்கு சொந்தம் பேசி சொல்ற புரோக்கர் நம்பர் தரேன். கன்ஃபர்மேஷன்
ரெஜிஸ்ட்ரேஷனுக்குலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு 10,000 டோக்கன் அமௌண்ட் கொடுத்து சொல்லுவாங்க, அவ்வளவுதான். சரி ஓகே தருவாங்க யாரா இருந்தாலும். சரி. 10,000 அதிகபட்சம் தருவாங்க. அதான் அது 10,000 ரூபாய் 20 ஒரு 50,000 ரூபாய் நான் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏன்னா வேற யாருக்கா கொடுத்தாங்க அப்படின்னா சரி, நான் உனக்கு இப்ப broker நம்பர் அனுப்பி விடுறேன். அப்படியே நான் broker கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், இந்த மாதிரி கால் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ அவங்க கிட்ட பேசிக்கோ. ஓகே ஓகே சரி ஓகே நான் வைக்கிறேன். ஓகே. தல அப்போ வாங்கலாம்டா. வாங்கிடலாம் இல்லையா? இவளே சொல்லிட்டால இடம்லாம் வாங்க போறீங்க, யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம்? ஏய் புரோக்கர் நம்பர் வந்துருச்சு. ஐ ஸ்போக் டு ஹிம், புரோக்கர் நம்பர் கால் ஹிம்டா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி விட்டுருக்கான். புரோக்கர் அப்போ விളിக்கணும். புரோக்கர் யாரு? இவங்க சொந்தக்காரங்க யாராவது தான் இருப்பாங்க. அப்போ புரோக்கர் கமிஷனும் கொடுக்கணும். புரோக்கர் கமிஷன் இல்ல, மேபி அவங்க மாமா நிக்கிறதுக்கு பதிலா இவங்க நிக்கிறாங்களா இருக்கும். சின்ன அமௌண்ட் தானே, ஸோ மேபி இடையில நிக்கிறாங்களா இருக்கும். சரி சரி விളിച്ചോக்குனா. புரோக்கர் நம்பர் வரை கிடைச்சிருச்சு. யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றது? உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். என் பேர்ல எதுக்கு பாமி? உன் பேர்ல பண்ணலாம் பாமி. என் பேர்ல ஏகப்பட்ட லோன் இருக்கு. சரி இருந்துட்டு போட்டு உன் பேர்ல எடுத்துட்டு போயிடுவாங்க. உன் பேர்ல பாமி சந்தோஷமா இல்லையா உனக்கு? சந்தோஷம் தான். நம்மள ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போகுது, அப்ப சந்தோஷம் இல்லாம அது எவ்வளவு பெரிய இடம். ஒரு ஏக்கர் எவ்வளவு பெருசு இருக்கும் தெரியுமா? அப்ப ஒரு ஏக்கர்ல நம்ம வீடு கட்டலாமா? ஒரு ஏக்கர் வீடு கட்டுறதுக்கு நீ என்ன கல்யாண மண்டபமா கட்டி விடுற? தாஜ்மஹல். ஓகே நான் இப்போ புரோக்கரை கூப்பிட்டு பேசிடலாம். சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுடா. ஓகே இரு ஒரு நிமிஷம், நம்ம புரோக்கரை கூப்பிட்டு பேசிடலாம். நான் போய் பார்க்குறேன். எனக்கு என்னன்னா வந்துட்டு இப்போ வேற யாருக்கும் நீங்க கொடுத்துடக்கூடாது, நானே வாங்கிக்கிறேன். அது இப்போ அமௌண்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். இந்த நம்பர் வாட்ஸ்அப் இருக்கு, இதுல ஜிபே இருக்கா? இப்போ நான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கிற நம்பர் கூகுள் பே இருக்கா? கூகுள் பே இல்லைங்களே, நான் வேற ஒரு நம்பர் கூகுள் பேயோட நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். சரி ஓகே நீங்க அனுப்பிச்சு விடுங்க, நான் அதுக்கு இப்போ அமௌண்ட் போட்டு விட்டுறேன். அதுக்கப்புறமா நான் போய் இடம் பார்த்துக்கிறேன். சரி ஓகேங்க, நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. புரோக்கர் பேசுறது பார்த்தா நம்பலாம் போல இருக்கு. நம்பலாம் இல்லையா? ஓகே சீக்கிரம் நம்ம இடம் வாங்க போறோமாடா? ஆமா பின்ன என்ன, இப்ப என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கம்மியா இருக்கு, அதான் யார்கிட்ட போய் கேட்டு வாங்கணும். 1.5 லட்சம் ரூபா தான் இருக்கு கையில. மோதிரம் எடுத்துக்கோ, அது 5,000 தாண்டி போகும். காப்பவன் இல்ல இந்த ஒரு ஏக்கர்ல விவசாயம் பண்ணலாமா? அங்க விவசாயம் தண்ணி இல்லன்னு சொல்லிதான் அவரே விற்கிறாரு. அது நீ போய் என்னத்த விவசாயம் பண்றது? இடம் வாங்கியாச்சு. எத்துடா சரி, இப்போ நம்ம போய் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போலாமா இல்ல இடம் பார்க்கலாமா? போயிட்டு இடம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். சரி ஓகே, நம்ம சேனல்ல இருக்கிறவங்களுக்கு முதல்ல சொல்லலாம் நம்ம இதை. அந்த ஹோட்டல் வீடியோ பண்றோம்ல, அது கூடவே வந்துட்டு இன்டிகிரேட் பண்ணிடுவோம். உங்க அப்பா கூப்பிட்டு சொல்லு. உங்க அப்பா கூப்பிட்டு சொல்லு. கூப்பிட்டு சொல்லு பாமி. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறது இருக்கட்டும், நீ உங்க அப்பா கூப்பிட்டு சொல்லு. நானும் எங்க அப்பா கூப்பிட்டு சொல்றேன், ஒரு ஏக்கர் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இடம் பார்க்க போலாம். உங்க அப்பாக்கு முதல்ல கூப்பிட்டு சொல்லி. இவ்வளவு சந்தோஷமான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. நான் இது வந்துருச்சு, அக்கௌண்ட் நம்பர் வந்துருச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? ഇല്ല ഞങ്ങള് സ്ഥലം വാങ്ങിക്കാൻ പോവാണ്. സുഹേലിന്റെ ഫ്രണ്ടിന്റെ സ്ഥലമുണ്ട്, അപ്പൊ അത് കുറച്ച് റേറ്റ് തരാൻ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. 1 ഏക്കർ. അത് വാങ്ങിക്കാൻ പോവാ. കാശ് ഇപ്പൊ കൊടുത്താൽ മതി, ബാക്കി പിന്നെ കുറച്ച് കൊടുക്കാം. ஒரு ஏக்கருக்கு சொந்தக்காரன் ஆக போறீங்க, எத்துதான். அப்போ 1 ஏக்கர் நம்மள வாங்கிச்சோ. 1 ஏக்கர் வாங்கியிருக்கோம். இப்ப அது காய் இடமா இல்ல தென்னந்தோப்பா? இப்ப வந்துட்டு அது விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடம் பமி. வயல் ஏதோ கஷ்டம்னு சொல்லி விக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? அது விவசாயம் பண்ணலாம். தென்னந்தோப்பு வைக்கலாம். தென்னந்தோப்பு வச்சுட்டு അല്ലെങ്കിൽ பிளாட் வேண்டாம், ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டலாம். ஏய் அந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் கட்டினா யாரு வருவாங்க? நம்ம வீடே கட்டலாம். சுத்தியும் தென்னந்தோப்பு, நடுவுல வீடு, அந்த மாதிரி பண்ண வீடு கட்டிடலாம்ல. கட்டிடலாம். ஃபார்ம் ஹவுஸ். ஓகேவா? ஓகே. பமி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 ஏக்கர் இடத்த பார்க்கறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸோ பயங்கரமாக வருவான்னு சொல்லி நினைக்கிறேன். எந்த இடத்த காட்டுறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ ஏதோ ஒரு இடத்த போய் காட்டலாம். கொஞ்சம் தூரம் வண்டியில் கூப்பிட்டு போய், கார் வேறு இல்லையா, வண்டியில் தான் போகணும், பைக்கில் தான் போகணும். போய் கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு இடத்த காட்டலாம். ஸோ நான் ரெடியாகாமல் இருந்தால் கண்டிப்பாக சந்தேகம் வந்துடும். நானும் போய் ரெடியாகிறேன், போகலாம். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துக்கு போக போகிற ஒரு சர்ப்ரைஸான ஒரு செம்ம குட் நியூஸ் இருக்குது.
பம்மி பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு டைரி மில்க் சாப்பிட்டுட்டே வந்துட்டு அந்த கொண்டாடிட்டு இருக்கா. என்னங்கிறது நான் சொல்றதை விட பம்மி சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பம்மியே சொல்லு. இவ்வளவு பக்கத்துல கொண்டு வர அந்த கொஞ்சம் தூரம். அது நீ சவுண்டா பேசணும். நாங்க இடம் வாங்க போறோம். நீயே சொல்லுடா. சொல்லுடி. அத சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? நம்ம இடம் வாங்க போறோம். இங்கதான் பக்கத்துல தான். இப்போ நீ எதுக்கு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்க? அதுதான் ஹாப்பினஸ்க்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் நல்ல விஷயத்துக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும். நல்ல விஷயம் பேசி முடிச்சு தானே ஸ்வீட் சாப்பிடுற நீ. ஒன்னே காட்டின்னு என்ன மட்டும் காட்டுறது. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம போய் ஒரு இடம் வாங்கியிருக்கோம். ஒரு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கோம். அதை பம்மி பேர்ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே தானே? ஆமா. இதை பிரிச்சது பாத்தீங்க அப்படின்னா எப்ப பிரிச்சா தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிரிச்சா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு நான் அப்பவே சாப்பிட்டு முடிச்சேன். நமக்குலாம் எரிஞ்சு அப்பவே சாப்பிட்டுறணும், இல்லைன்னா நம்ம உருட்டிட்டே இருக்கும். ஆமா, டெய்லி 2 பீஸ் இப்பதான் முடிஞ்சிருக்கு. இது எப்படிதான் நீங்க 1 மாசம் ஆகும் நினைக்கிறேன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. அதுக்குள்ள நான் பாதி எடுத்து முடிச்சிருவேன். ஸோ சீக்கிரமா போய் அந்த இடத்த பாத்திரலாம் வாங்க. ஓகே, பம்மியோட இடத்துக்கு பம்மி வந்தாச்சு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு செண்பகவல்லி சொன்னது. எப்படி இருக்கு பம்மி இடம்? இது ஃபுல்லாவா? ஆமாம், இது ஃபுல்லாக 1 ஏக்கர் தான். அந்த கடைசி வரைக்கும் 1 ஏக்கர் மொத்தமாக. சூப்பராக இருக்குல்ல? காசு கொடுத்துடலாம். காசு வேற கொடுத்தாச்சு, வாங்கிடலாம்ல. பேலன்ஸ் சீக்கிரம் கொடுத்துடுறா. மாஸ்க் கழட்டு. இங்கே யாருமே இல்லை, என் மனுஷனே இல்லாத இடத்துக்கு எதுக்கு கொரோனா வருது? அப்போ சீக்கிரம் பேலன்ஸ் கொடுத்துரு. செமையாக இருக்குல்ல? எப்படி வா? நல்லா இருக்கு. இங்கே தான் வந்து நம்ம தென்னந்தோப்பு வச்சு இங்கே பார்த்தோன்னா ஃபுல்லாக பனைமரம் இருக்குல்ல, மேலே பூரா பனைமரம் இருக்குது. அதெல்லாம் வெட்ட வேண்டாம். அங்கே பாரு, நீ சொன்ன மாதிரியே அங்கே நாய் நிற்கிது பாரு. நாயா ஆடாது, ஆடு. நீ சொன்ன மாதிரியே ஃபுல்லாக தென்னந்தோப்பு வச்சு சென்டரில் வீடு கட்டலாம்ல. விவசாயம் பண்ணாரு. அதான் விவசாயம் இடம் வந்துட்டு அப்படியே கையை விட்டுட்டாங்க, விவசாயம் பண்ணலை. சென்டர்ல வீடு கட்டலாம். சென்டரில் இல்லையா, அந்த நடுவில் அந்த இடத்துல தானே. அந்த இடத்துல வீட்டை கட்டிட்டோம் அப்படின்னா சுற்றியும் தென்னை மரத்தை வச்சுக்கலாம். ஓகே, பிடிச்சிருக்கா என்ன? பிடிச்சிருக்கு. வாய் பூரா பல்லு தான். ரொம்ப நல்லா இருக்குடா. சூப்பராக இருக்கு இல்லையா? இதுதான் வந்துட்டு நாளைக்கு மெயின் ரோடு. இந்த இடம் தான் மெயின் ரோடு. ஆமாம், அந்த அங்கே கடைசியில் ஒரு பனைமரம் தெரியுது இல்லை, அது வரைக்கும் வரும் இடம் 1 ஏக்கர். அவன் அப்படி தான் சொல்லியிருந்தான் ஃபோனில். புரோக்கரை கூப்பிட்டுடலாமா? கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடு. உனக்கு ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தானே? பார்த்து நட, கீழே பாம்பை தான் இருக்க போகுது. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு இல்லையா? ஒரு ஃபோட்டோ எடு. வேணா உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா புல்லில்? வேண்டாம். நல்லா இருக்கா என்ன? வேண்டாம். நல்லா இருக்கா என்ன? அம்மிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் செமையாக பிடிச்சிருச்சாமா. அதான் காசை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து கிளம்பணும். ஏன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கு காரணம் இல்லை, இந்த இடத்துல தான் நாய் வளர்த்துனாங்களாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கடிச்சு வச்சிரும். ஏன்னா இந்த இடம் நம்ம வாங்க போகிறது கிடையாது. பின்ன யாரோடதான் இடம்? சும்மா உன்னை பிராங்க் பண்ணேன். நீ மட்டும் தான் பிராங்க் பண்ணுவியா? தெரியல, எதுவுமே இல்ல. என்ன சொல்றது? பிராங்க் பண்ண செண்பகவல்லியோட இடம் வரனது. செண்பகவல்லியோட இடம் அது எங்கேயோ இருக்கு. சும்மா உன்னை கூப்பிட்டு வந்து பிராங்க் பண்ண ஃபோன் பண்ணி சொன்னாரு. நான் ஃபர்ஸ்டே அதெல்லாம் ப்ரீ பிளான்டு. சும்மா உன்னை வச்சு பிராங்க் பண்ணதுரி. நீ தானே போன தடவை பிராங்க் பண்ண. பிராங்கா? ஆமா, பின்ன இவ்வளவு தூரம் பெட்ரோல்லாம் செலவு பண்ணி வந்திருக்க நீ. ஆமா, உன்னை வச்சு ஜஸ்ட் பார்த்தோன்னா நம்ம பிராங்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம கிளம்பிடலாம். இடத்துக்கார அண்ணன் நினைக்கிறேன். அப்படியே எனக்கு தெரியாதுப்பா, இவன் தான் சொல்லிடு, நான் போயிருவேன். சரி, ஓகே. நாய் வந்தாலும் நான் சொல்லிடுவேன், இவனை கடி. ஆமா, நாய்க்கு தான் உன் லாங்குவேஜ் தெரியும் இல்லையா? அப்பா செண்பகவல்லியும் செண்பகவல்லியை கூட்டு சேரல, நான் தான் கூட்டு சேர்த்தேன். அவ்வளவு தூரம் வெயில்ல கூட்டு வந்து இங்க மொட்டை வெயில நிக்க வச்சு பிராங்க்னு சொல்ற நீ. இன்னும் மொட்டை வெயில நிக்க வச்சு பிராங்க்னு சொல்லாம மொட்டாத வெயில நிக்க வச்சு பிராங்க்னு சொல்லணும். இதெல்லாம் போடாத, இதெல்லாம் பிராங்கே கிடையாது. என்ன பிராங்க் கிடையாது? சரி, சந்தோஷப்பட்டேன். சரி, நம்ம வாங்கலாம், இடம் வாங்கலாம்னு. இப்ப நீ சங்கடப்பட்டு நடந்து போயிருக்கணுமே இந்நேரம். நான் எதுக்கு போய் எங்க போறது? அங்க இருந்து யாருமா நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிறேன்னு கேட்டா அவ்வளவுதான். இதுவே வீடா இருந்தா அவ்வளவுதான்டா. நீ வீட்டுக்கு தானே. டேய், பாம்பு பாரு. இப்போ இது பிராங்க் தானே? அதெல்லாம் பிராங்க் தான். சரி, ஓகே, நம்ம கிளம்பலாம். ஐயோ, crocodile. ஓ, crocodile வருது இங்க. வந்தாச்சு. அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்து நான் மாட்டுறதுக்கு அங்க அந்த ஆள் பொம்பளை உட்கார்ந்துட்டு இருக்கு. எங்க? அந்த பக்கத்துல. அங்க போய் வாய்ஸ் கேட்கலையா? குட்டி ஆடு இருக்குடா, எடுத்துட்டு வா. இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஓகே, நம்ம வாங்கின இடத்துல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம் இல்லையா பாமி? ஆமா, இடம் சூப்பரா இருந்துச்சுல்ல? ஸோ
ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு கோயம்புத்தூரில். அவர் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. இப்போ அவரோட கடைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்ம அங்கே போகலாம். அங்கே போயிட்டு பேலன்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணுறேன். இங்கே நிறைய டிராஃபிக் வரும்னு நினைக்கிறேன். டிராஃபிக் சிக்னல் அங்கே பிடிச்சிருக்கனால பிரச்சனை இல்லை. ஸோ அவர் கால் பண்ணுறாரு, நான் கட் பண்ணுறேன். அங்கே போயிட்டு பேலன்ஸ் ஷூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். அவர் இல்லை, சிவகண்ணன் இந்த ஓனர் இல்லை, வந்துட்டு இருக்காராமா. ஸோ நானும் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம். மாஸ்க் ரொம்ப பயந்துட்டு தான் நாங்கள் கலக்கணும். இங்கே வந்ததுக்கான காரணம் வந்துட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஒரே ஒரு செகண்ட் உங்களுக்கு நான் நான்வெஜ் ஐட்டம் நிறைய இருக்குது. இங்கே ஒரே ஒரு செகண்ட் உங்களுக்கு நான் மெனு காட்டணும் பாருங்கள். ஸோ ஏகப்பட்ட நான்வெஜ் ஐட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட 86 வகையில் இருக்குது. ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவகண்ணன் ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பராக இருக்கும். சாப்பாடு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, அப்புறமா ஃபிஷ் சில்லி, அதுக்கப்புறமா வெஜ் ஃப்ரைட் ரைஸு. ஸோ எல்லாம் இருக்குது. இவங்க 2 பேரும் சாப்பிடாம எங்களை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சாப்பிட்லாம்ல சிக்கன்? சரி, ஓகே, அது வந்துடட்டும். ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். நான் பாதி முடிச்சிட்டேன் முதலையே. ஓகே, நம்ம இங்கே வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. நிறையா வெரைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா சிவகண்ணன். உள்ளே நான் பெருசாக வச்சு காட்ட முடியல ப்ரோ. வாங்க. இவருக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, வேர்ல்டு ஃபுட் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு சாப்பாடாக்கி கொடுத்துட்ருக்காங்க. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் மேன் இல்லையா? சிம்பிள் மேன் பிளாக்ஸ். அவரோட சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளிப் நான் வீட்டுக்கு போய் ஷூட் பண்ணுறேன். ஸோ பேசிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். நீங்கள் போயிட்டு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. சரியான டயர்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் வண்டியில் வச்சு கோயம்புத்தூர் ஃபுல்லாக சுற்றி இருக்கோம். நாங்கள் இங்கேருந்து போய் அந்த இடம் வாங்க போனோம் பாருங்க. அந்த இடம் வாங்கினோம், செம்மையா இருந்துச்சு அந்த இடம். ஸோ அந்த இடம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நேராக போய் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. ஸோ சரியான டயர்டில் இருக்கேன் நான். போய் படுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியான டயர்டு. பைக் ஓட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, டச் விட்டு போச்சு இவ்வளோ தூரம்லாம் ஓட்டி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்போ பண்ணுற மாதிரி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு 2 பேத்துக்கு. அதனால தான் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு, வாய்ஸும் டல்லா இருக்கு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாய், see you, bye.